விகிதம் என்றா நாங்க ஏதாவது ஒன்று அதாவது வந்து சொல்றோம் 5:3 5:3 சொல்லிகள் வந்து இது வந்து ஒரு வகையான விகிதம். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் 5:3 இது வந்து ஒரு வகையான உங்களுக்கு விகிதமா இருக்கும். விகிதம் என்ன இப்ப நாங்க ஒரு இதுல இருக்கிற ஒரு கிளாஸ்ல வந்து 3 லிட்டர் தண்ணி இருக்கு, இன்னொரு கிளாஸ்ல வந்து 5 லிட்டர் தண்ணி இருக்கு. ரெண்டுக்குள்ள வந்து நாங்க விகிதம் வந்து சொல்லிக்கலாம் என்ன செய்வோம் 3:5 அதாவது இதுல 3 லிட்டர் இருக்கு, இதுல 5 லிட்டர் இருக்கு. அப்ப நாங்க ரெண்டு விகிதமா கதைக்க போறோம்னா 3:5 இந்த மாதிரி விகிதமா கதைப்போம். அதாவது வந்து இந்த கிளாஸ்ல வந்து எவ்வளவு இருக்கு, இந்த தண்ணி போத்தல்ல வந்து 3 லிட்டர் இருக்கு, இந்த தண்ணி போத்தல்ல வந்து 5 லிட்டர் இருக்கு. ஆகவே நாங்க அது விகிதமா கதைக்கல 3:5 இந்த மாதிரி கதைப்போம். 3:5 இந்த மாதிரி அதாவது சில பேர் 3:5 இந்த மாதிரி சொல்லுவோம். 3:5 சொல்லலாம் அல்லது என்ன சொல்லலாம் 3:5 இந்த மாதிரி சொல்லலாம். அப்ப முக்கியமான அவதானிக்க வேண்டியது என்னன்னா ஒரே அளவில் இருக்கிற அதாவது ஒரே அளவில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கதைக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பாருங்க 3 லிட்டர் தண்ணி 5 லிட்டர் தண்ணின்னு சொன்னா அப்ப 3 லிட்டர் என்றது ஒரே அளவு, இங்க 5 லிட்டர் என்றது ஒரே அளவு. தண்ணியா இருக்கலாம் முதலியா இருக்கலாம். பார்க்கலாம் 3 லிட்டர் எண்ணெய் 5 லிட்டர் நீர். சரியா? இங்க வந்து பாருங்க ஊடகம், அதாவது வந்து இதுல இருக்கிறது போத்தல்ல இருக்கிறது வந்து இந்த போத்தல்ல இருக்கிறது 3 லிட்டர் தண்ணி எண்ணெய், இந்த போத்தல்ல இருக்கிறது 5 லிட்டர் நீர். அப்ப இதுக்குள்ள இருக்கிற இது வந்து எண்ணெய், இங்க நீர் இருக்கு. ஆனா எண்ணெய் இங்க வேற எண்ணெய் இருக்கு. ஊடகங்கள் அதாவது கோளைகள் வந்து இதுல எண்ணெய் இருக்கு, இதுல நீர் இருக்கு. ஆனா நான் விகிதமா கதைக்கல கட்டாயம் இந்த லிட்டர் 3 லிட்டர் இருக்குல, 5 லிட்டர் இருக்கு. அப்பதான் விகிதம் வந்து கதைக்கலாம். ஒரே அளவுல இருக்கும், ஒரே அளவுல இருக்கும். ஆனா வேற இத வச்சு கதைக்கலாம். 5 கொய்யாப்பழம் இருக்கு, 8 மாம்பழம் இருக்குன்னா 5க்கு 8 இந்த மாதிரி நாங்க கதைச்சு கொள்ளலாம். ஆனா என்ன மாதிரி இருக்கணும் ஒரே அளவுல இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், இது கிலோல வந்து 5 கிலோகிராம் 5 கிலோகிராம் வந்து என்ன இருக்கு ஏதோ இது கிலோல வந்து 3 லிட்டர் நீர் இருக்கு. அப்ப இப்ப நாங்க இது விகிதம் வைக்கலாம். இப்ப நாங்க இது விகிதம் வைக்கலாமா சொல்லுங்க. இப்ப நாங்க இது விகிதம் வைக்கலாமா? நீங்க அன்மியூட் பண்ணி கதைங்க, பரவாயில்ல. அது என்ன சொல்றது, நான் கேள்வி கேட்கல, நான் அன்மியூட் பண்ணி கதைங்க. புள்ளியோ சரியோ விடை சொல்ல பரவாயில்ல, புள்ளியோ சரியோ நீங்க கதைச்சு இது பண்ணி நீங்க செய்யறதுல தான். ஒரு 3 பேர் தான் சரி, 5 பேர் தான் சரி, நான் ஒரு ஆள் தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆனா நீங்க கதைக்கணும். என்னோட நேரடியா கதைச்சா நீங்க என்ன பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுல நீங்க ஒன் பண்ணி செஞ்சிட்டீங்க, விளையாடிட்டு இருக்கீங்க. அம்மா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிட்டு நீங்க ஒன் பண்ணி வச்சிட்டு செஞ்சிட்டீங்க, விளையாடிட்டு இருக்கீங்க. அதனால பேர் என்னடா நீங்க பிள்ளையோ சரியோ கதைங்க. இது நீங்க பிள்ளையோ சரியோ கதைங்க. நாம வந்து அது திருப்பி கொள்ளைக்கு உங்களுக்கு என்ன செய்யும், இன்னும் கணிதத்துல வந்து ஆர்வம் அதோட வந்து நீங்க பிள்ளையே திருப்பி கொள்ளைங்க. அதுல வந்து நிறைய இது செஞ்சு கொண்டு போலாம். அப்ப நான் கேக்குறாங்க இந்த 5 கிலோகிராம் 3 கிலோகிராம் 3 லிட்டர் நீர் இருக்கு. இத நாங்க விகிதம் எழுதலாம் இல்ல இல்ல என்ன ரெண்டும் வேற தான். இந்த மாதிரி நீர் இருக்கு, ரெண்டும் வேற தான். ரெண்டும் வேற விகிதம் எழுதலாம். ஆனா என்ன வேற இருக்கு, அளவு வேற இருக்கு. அளவு வேற இருக்கு. அது அலகு, சரியா? அலகு 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 அலகு, சரியா? அப்ப ரெண்டு வந்து அலகு வேற இருக்கு, சரியா? ரெண்டு வந்து வேற இருக்கு. அலகு
வேறையா இருக்கு வரையா உச்சரிச்சு வளவணும் சரியா மாறி பேசி முன்னாடி எழுதுல அழகா வடிவு என்னங்க டீச்சர் பேர் வந்து தண்ணி வந்து வடிகாட்டுவாங்க வந்து உங்களுக்கு தான் மண்டையில எழுதுவோம் சரியா அழகு சரியா இப்ப பாத்தீங்கன்னா அப்ப நாங்க என்ன விதமான முக்கியமான ரெண்டுமே எழுதிக்கணும் சரியா மாறி இந்த 3 5 5 3 2 2 தந்தா எங்க நீங்க பிரச்சனை நீங்க புரியுங்களோ அதுலயே எழுத போடும் சரியா அதோட அழகு பார்க்கணும் அழகு வந்து ரெண்டுக்கும் சமனாய் இல்லையா என்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் முதலாவது அழகு நம்ம பார்ப்போம் ஓ அழகு இருக்கு ஆகவே இது என்ன இன்னும் இருக்கலாம் அது ஆனா இங்க அழகு எல்லாம் கிராமத்துல எல்லாம் நாங்க என்ன செய்யணும் அழகு வந்து எடுத்துக்கொள்ளணும் அழகு வந்து கண்காணிச்சுக்கொள்ளா எப்படி இருக்கும் இது இந்த 3 லிட்டர் 5 லிட்டர் திரும்ப சொல்றோம் திரும்ப சொல்றோம் சரியா பழச்சாறு நீர் காய்ந்து அப்ப அத நீர் காய்ந்து பழச்சாறு மாறில இது வந்து இப்ப இந்த முதல்ல இத போடுவீங்க இத போடுவீங்க அதுல இதையும் போட்டு இதையும் போடுவீங்க கீழ வந்து தமிழ் எழுதுங்க இது வந்து என்ன இருக்கு தமிழ்ல 3 என்னடா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாப்பாங்க என்னது இது வந்து நீங்க என்ன செய்யணும் பாப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொற்கள் எடுத்தாங்க 3 5 இருக்கு இது வந்து 5 3 இருக்கு சரியா சொல்லுங்க சரி அடுத்தது பாப்போம் இப்போ வந்து என்னன்னா விகிதம் காலத்துல இருந்து நாம வந்து விகிதம் காலத்துல சமவெளி விகிதம் என்பது கண்டிப்பா தலைக்கு சமவெளி விகிதம் சமவெளி விகிதம் சமவெளி விகிதம் சமவெளி விகிதம் என்ன போடுங்கடா கீழ எழுதுங்க எழுதுறதுக்கு பாருங்க நான் சொல்றேன் சமவெளி விகிதம் எப்படி இருக்கு சமவெளி விகிதம் என்னன்னா இப்ப 1 2 சமவெளி இது சமவெளி விகிதம் மாற்றத்தை கரெக்ட்டா 2 4 இதால ரெண்டு அளவு இருக்குடா இல்லாட்டி என்ன செய்யலாம் இது சமவெளியான என்ன கேட்டா மூன்றால பெருக்கணும் அப்ப இந்த சமவெளியான ஒரே வார்த்தையால பெருக்க மேலே ஒரே வார்த்தையால இங்க மேலே ஒரே வார்த்தையால பெருக்கிட்டா சமவெளி பின்னம் அத மாதிரி சமவெளி விகிதம் என்ன நடக்கும் இப்ப 3 5 இருக்குன்னா இதுக்கு சமவெளி விகிதம் எழுதணும்னா என்ன செய்யலாம் இப்ப நாங்க 2 எடுத்துக்கலாம் அதாவது 3 தர 2 5 தர 2 அப்பவே 6 10 இருக்கு என்ற மாதிரி சமவெளி விகிதம் இருக்கு 6 10 என்ற மாதிரி சமவெளி விகிதம் போட்டு அது கீழ எழுதுங்க சமவெளி விகிதம் போட்டு அது கீழ எழுதுங்க தரப்பட்டுள்ள விகிதம் ஒன்றினை ஓகே சார் தரப்பட்டுள்ள விகிதம் ஒன்றினை 0 தவிர்த்து தரப்பட்டுள்ள விகிதம் ஒன்றினை 0 தவிர்த்து வேறு ஒரு நாள்
பெருக்கும் போதோ அல்லது வகுக்கும் போதோ பெருக்கும் போதோ அல்லது வகுக்கும் போதோ சமவெளி விகிதம் கிடைக்கும். உதாரணம் போடுறது இந்த உதாரணமா போடும். தரப்பட்டுள்ள விகிதம் ஒன்றினை 0 வேறு ஒரு எண்ணினால் பெருக்கும் போதோ அல்லது வகுக்கும் போதோ சமவெளி விகிதம் கிடைக்கும். சமவெளி விகிதம் அதாவது கீழே 3, 5 என்று போட்டு அதனை இரண்டாலே பெருக்கி காட்டி இருப்பாங்க. ஒன்பது 15க்கு 9 15க்கு கொள்ளலாம். 9 15 விகிதம் 3 இதை வச்சு ஒரு கொங்கைட் நாங்க என்ன செய்வோம்? மணல், சிமெண்ட், கல் போடலாம். அல்லது மணல், சிமெண்ட், நீர். நீர்ல வந்து கிலோகிராம் நடக்கலாம், கிலோகிராம் நடக்கலாம். ஆனா ஒரு கொங்குரித்து செய்ய அளவு அளப்பி சரியா அவங்க எல்லாம் வந்து கிலோகிராம்லயே அளக்கட்டும். அப்ப இதுல வந்து நாங்க மணல் வந்து 2 தாச்சி போட்டோம்னா சீமெந்து வந்து ஒரு தாச்சி போட்டோம்னா கல் வந்து 2. இத நாங்க எப்படி சொல்லுவோம்? சொல்லிக்கல இந்த மாதிரி இருக்கிறத விகிதம் சொல்லிக்கல எப்படி சொல்லுவோம்? ஒன்றிற்கு 2 சமவெளி விகிதங்களுக்கான 2 சமவெளி விகிதங்கள் தருக. பின்வரும் விகிதங்களுக்கான 2 சமவெளி விகிதங்கள் தருக. சமவெளி விகிதங்கள் எழுதுங்க.
நாங்க 2 ஆளுக்கு அடுத்தது 16 டிக்கு 16 டிக்கு 24 12 இது நாங்க கீழ எழுதலாம். ரெண்டே நாலு பாருங்க. ஓ 4 4 ஒன்றிற்கு நான்கா 2 ஒன்றிற்கு 4 2 வகுத்தும் செய்யலாம், பெருக்கியும் செய்யலாம். அது வந்து என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாம். இது அடுத்தது சொல்லுங்க. 14 14 2க்கு 6க்கு 21 3க்கு 9க்கு சரியா? ஓகே. எட்டு 6 முக்கோணிகளோட பக்கம் வந்து முக்கோணியோட பக்கம் வந்து சொல்லிட்டேன்னா 8 சென்டிமீட்டர். இரண்டாவது பக்கத்துல நீளம் வந்து 6 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர். மூன்றாவது பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர். இப்படி ஒரு முக்கோணம் இருக்குடா. ஒன்று வந்து 8 சென்டிமீட்டரா, ஒன்று வந்து 6 சென்டிமீட்டரும் 5 மில்லிமீட்டருமா, இன்னொன்று வந்து 5 சென்டிமீட்டர். இந்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதத்தை எளிய விகிதத்தை தரட்டா. எளிய விகிதம்டா நல்லா சுருக்கி சுருக்க முடியாத விகிதம் எளிய விகிதம். எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு சொன்னா? வகுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு சொன்னா? விகிதம் எழுதுறதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னா? அளவுகளை பார்க்கணும்னு சொன்னா. இங்க எல்லாத்துலயும் அளவுகள் இருக்கோ? இல்ல. எல்லா அளவையும் என்னதுக்கு மாத்தலாம்? இருக்கிற அளவுக்கு மாத்தணும். ஏதாவது ஒரு அளவுக்கு மாத்தலாம். இது எல்லாம் ஒரே ஒரு அளவுக்கு மாத்தலாம். சென்டிமீட்டருக்கு மாத்தலாம், இல்லாட்டி மில்லிமீட்டருக்கு மாத்தலாம். மில்லிமீட்டருக்கு மாத்தலாம், அப்படி மாத்தலாம். ஒரு சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர்? 10 மில்லிமீட்டர். அப்ப 8 சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர்? 80 மில்லிமீட்டர். 6 சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர்? 60 அங்க 5 65 மில்லிமீட்டர். 5 சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர்? 50 மில்லிமீட்டர். அப்ப என்ன வர போகுது? 80 65க்கு 50. அப்ப 80 65க்கு 50க்கு வருது. ஆனா இது எளிய சுருக்கலாம். அஞ்சால சுருக்கலாம். அஞ்சால 80 சுருக்கலாம் எத்தனை? 16 8 சுருக்கலாம் எத்தனை? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 8க்கு எத்தனை 5 இருக்கும்? 1 16 அப்ப 8க்கு ஒரு 5 எழுதி 3 மினிட். 30 இல்ல 16 65 இல்ல 6க்கு எத்தனை 5 இருக்கும்? 6க்கு எத்தனை 5 இருக்கும்? 1 1 1 எழுதினா 15 எத்தனை 5? 3 55 தூக்கினா 10 இதை விட மேல தூக்கல பாருங்க. இல்ல இல்ல 11 வந்து என்னது? முதன்மை எண்.
முதன்மை வந்து ஏதாவது ஐடியா இருக்க பாருங்க. கொங்கைக்கு கலவை ஒன்றில் உள்ள சீமைக்கு மணல் சிறுகற்களுக்கு விகிதம் 1:2:4 ஆகும். இக்கொங்கு கலவையில் 35 மீட்டர் கனத்தில் உள்ள சீமெந்து மணல் சிறுகற்களின் அளவுகளை காணுக. சரியா? அப்ப சீமெந்து மணல் சிறுகற்களின் அளவுகள் வந்து காணட்டும். ஒரு தாட்சியில வந்து கொங்கிரீட் கலவை வந்து நாங்க கலக்குறோம். சரியா? தாட்சியில கொங்கிரீட் கலவையை கலக்குறோம். அப்ப கொங்கிரீட் கலவையை நாங்க கலந்தா இதுக்குள்ள வந்து கொங்கிரீட் கலவை எல்லாம் இருக்கு. கொங்கிரீட் கலவைக்கு வந்து என்ன இருக்குல்ல? சீமெந்து இருக்கு, மணல் இருக்கு, சிறு கற்கள் இருக்கு. சரியா? சீமெந்து இருக்கு, மணல் இருக்கு, சிறு கற்கள் இருக்கு. இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு இது இருக்குதானே இந்த சட்டிக்குள்ள. அந்த சட்டிக்குள்ள இருக்கிறது வந்து எவ்வளவா? 35 மீட்டர் கனமா. 35 மீட்டர் கன சட்டிக்குள்ள இருக்கு. அது எவ்வளவு என்னென்ன விகிதத்துல நாம கலந்துக்கிறோம் என்ற இது வந்து தந்திருக்கு. இப்ப கேட்டது வந்து சீமெந்து இந்த கலவைக்குள்ள சீமெந்து எவ்வளவு இருக்கும், மணல் எவ்வளவு இருக்கும், சிறு கற்கள் எவ்வளவு இருக்கும் என்றதான் கேள்வி. சரியா? அப்ப பாருங்க, முதலாவது வந்து நாம வாசிக்கும் பொழுது முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல விகிதம் இருக்குதானே. இந்த விகிதத்துல வந்து 1:2:4 இருக்கு. ஒரு விகிதம் அது வந்து ஒரு மீட்டர் கல்ல போட்டோம்னா ஒரு மீட்டர் சீமெந்து போட்டு தான் கேக்குறாங்க. சீமெந்து முன்னுக்கு இருக்கு, அடுத்தது மணல், அடுத்தது சிறு கற்கள். அப்போ ஒரு மீட்டர் கன ஒரு கிலோ இந்த மீட்டர் கன வந்து தெரியாத போது முதல்ல தெரியும். ஒரே அதே அளவுக்கு தெரியும். அப்ப ஒரு அளவுக்கு வந்து சீமெந்து நாம போட்டோம்னா அதே மாதிரி ஒரு சீமெந்து போட்டோம்னா மீட்டர் கன கதையை விட்டுட்டு இப்ப நான் சொல்றேன் ஒரு சீமெந்து போட்டோம்னா எத்தனை சட்டி மணல் போடுவேன்? 2 சட்டி மணல் போடுவேன். எத்தனை சட்டி கல் போடுவேன்? 4 சட்டி கல் போடுவேன். அப்ப நான் ஒரு சட்டி மணல் போடல 2 சட்டி கல் போட்டு 2 சட்டி சீமெந்து போட்டு ஒரு சட்டி சீமெந்து போட்டு 2 சட்டி மணல் போட்டு 4 கல் போடுவேன். மொத்தமா சேர்த்து சட்டி வரும். சோ எத்தனை சட்டி ஃபுல்லா இருக்கும்? இப்ப இந்த கலவையில எத்தனை சட்டி நான் போட்டு ஒரு சட்டி மணல் போட்டு சீமெந்து போட்டு ஒரு சட்டி சீமெந்து போட்டு 2 சட்டி மணல் போட்டு 4 சட்டி கல் போடுறேன். மொத்தம் எத்தனை சட்டி இருக்கு? 25 இருக்கு. 7 அதாவது உள்ளதை நான் போட்டுவோம். உள்ளதை என்ன வரும்? அந்த மொத்தமா எவ்வளவு போட்டோம், ஒரு தடவை எவ்வளவு போட்டோம் விகிதம் தான் இருக்குது. அதாவது வந்து இது ஒரு ஒன்று இதுல போட்டோம்னா அதே போடுவோம். அதே மாதிரி போடுவோம். அதான் இருக்கு. இது வந்து அளவா வந்து ஒன்று நாங்க முதலாவது கலவையை மொத்த பங்கு எண்ணிக்கை கலவையோட மொத்த பங்கு எண்ணிக்கை எவ்வளவு சொல்லுங்க? 7 அதே ஒரு பங்கு சீமெண்ட் போட்டுறாங்க, 2 பங்கு மண் போட்டுறாங்க, 4 பங்கு கல். இது எவ்வளவு போட்டு இப்படி போட்டு கூட்டி காட்டி திரும்ப போய் வாங்கி பாருங்க.
சரியா? கலவையில் உள்ள மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 7. கலவையில் 7. சரியா? மொத்த கலவையில் மொத்த பங்குகளின் எண்ணிக்கை இது. அடுத்தது போடுங்க. 7 பங்குகள் இருக்கு இப்ப. அப்ப அடுத்தது போடுங்க. மொத்தமா ஒரு பங்கின் கனவளவு மொத்தமா எவ்வளவு கனவளவு இருக்கு? 35. எத்தனை பங்குகள் இருக்கு? 7 பங்கு இருக்கு. 7 பங்குகள் எவ்வளவு? 35 மீட்டர் கணம். 7 பங்கு தான் 35 மீட்டர் கணம். அப்ப ஒரு பங்கான 5 எவ்வளவு? 25 எவ்வளவு? 5 ரூபா. 5 என்ன செய்யறாங்க? பிரிச்சுடு. 5 வகுத்தல். அதாவது 5 கொய்யாப்பழத்தின் விலை 25 ரூபாய் கிடைக்குது. நாங்க ஒரு கொய்யாப்பழத்தின் காரணம்னா 5 மொத்த கொய்யாப்பழத்தின் விலையை வச்சு ஒரு கொய்யாப்பழத்தின் விலை எனக்கு இருந்தது. அதாவது கொய்யாப்பழம் 25 ரூபாய். 5 கொய்யாப்பழம் 25 ரூபாய். அப்ப 25 ரூபாய் மொத்த கொய்யாப்பழங்கள். 5 கொய்யாப்பழத்துக்கு ஒரு கொய்யாப்பழம் நான் என்ன கேட்டேன்? ஒரு கொய்யாப்பழத்தின் விலையை அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 7 பங்கு இருக்கு. 7 பங்கு தான் 35. ஆனா ஒரு பங்கு எவ்வளவு? 7ஆல பிரிக்கணும். 7ஆல பிரிக்கணும். 7ஆல பிரிக்கணும். பிரிச்சா எத்தனை? 5 மீட்டர் கணம். அளவு முக்கியம். அப்ப ஒரு பங்கின் எவ்வளவு? 5 மீட்டர் கணம். இப்ப சொல்லுங்க சீமை இந்த விகிதப்படி சீமை எவ்வளவு? 5 மீட்டர் கணம். இந்த விகிதப்படி பங்கு 1. ஆகவே அர்த்தம் எழுதுங்க. சீமையின் அளவு சீமையின் அளவு அவ சீமையின் அளவோட சீமையின் பங்கு எத்தனை? 1. சரி. ஒரு பங்கின் அளவு எவ்வளவு? 5 மீட்டர் கணம். 5 மீட்டர் கணம். அப்ப சீமையின் அளவு எவ்வளவு? 5 மீட்டர் கணம். 5 மீட்டர் கணம். சரி. மணல் கனவளவு மணல் கனவளவு 10 மீட்டர் கணம். 10 மீட்டர். மணல் கனவளவு வழங்கணும்டா. மணலின் பங்கு எவ்வளவு? மணல் கனவளவு 2. சரி. ஒரு பங்கு கனவளவு எவ்வளவு? 5 மீட்டர் கணம். 5 மீட்டர் கணம். ஆகவே 10 மீட்டர் கணம். இத மாதிரி அடுத்த கல்லின் கனவளவு 20 மீட்டர் கணம். கல்லின் கனவளவு 1 எத்தனை? 4 அது பங்கு 4 ஒரு பங்கு கனவளவு 5. ஆகவே எவ்வளவு? 20 மீட்டர் கணம். மீட்டர் கணம். இத தக்க எழுதுங்க.
2 எழுதுங்க. ஆயிரத்தி 1500 ரூபாவை ரூபாவை 1500 ரூபாவை ரூபாவை கமல் கமல் மற்றும் மற்றும் விமல் விமல் என்பவர்கள் தமக்கிடையே கமல் மற்றும் விமல் என்பவர்கள் தமக்கிடையே ரெண்டு 2 என்ற விகிதத்தில் பகிர்ந்தால் விமல் பெறும் பணத்தின் அளவு யாது? விமல் பெறும் பணத்தின் அளவு யாது? என்ன என்ன செய்யணும்? செய்யணும்? மொத்த மொத்த பங்குகளின் எண்ணிக்கை முதலாவது. மொத்த மொத்த பங்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 5 2 சக 3 5. சரியா? ஒரு பங்கு ஒரு பங்கின் அளவு பெருமானம். ஒரு பங்கின் பெருமானம். என்ன என்ன செய்யணும்? மொத்த மொத்த பங்கு 5. அந்த மொத்த மொத்த பங்கு பங்கு அந்த 5 பங்குகளுக்கு பெருமானம் தான் எவ்வளவு? 1500. 500 மொத்த மொத்த பங்கு பங்கு அந்த 5 பங்கு தான் 1500. ஒரு பங்கு என்ன செய்யணும்? 1500. 5 ஆல் பிரிக்கணும். 5 பிரிக்கணும். மொத்த பங்கு வந்து 1500. அது வந்து ஒரு பங்கு காணும். ஆகவே மொத்த பங்கு வந்து 1500. மொத்த பங்கு இருக்கு 5. மொத்த பங்கு வந்து எவ்வளவு இருக்கும்? இருக்கு 4500. ஆனா ஒரு பங்கு காணும். மொத்தம் 5 பங்கு தான் 1500. அவர் ஒரு பங்கு மண்டால மொத்தம் எத்தனை? 300 3 15 300. சரியா? இப்ப கேட்ட கேள்வி என்ன? விமல் பெறும் பணத்தின் அளவு. விமல் பெறும் பணத்தின் அளவு 900 ரூபாய். விமல் பெறும் பணத்தின் அளவு வேண்டா? விமல் விமல் பணம் எவ்வளவு? 3 3 தர ஒரு பங்கு எவ்வளவு? 300. 300 ஆகவே 900. இதுல மிச்சத்தை வந்து நாங்க நாளைக்கு பண்ணுவோம். சரியா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே சார். எழுதிட்டீங்களா? ஓகே சார். ஓகே. Thank you. தேங்க்யூ சார்.